குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம போதினில் 10 லெசன் வரைக்கும் பார்த்துருக்கோம். கொஸ்டின் ஆன்சர் பார்த்துருக்கோம். கொஸ்டின் ஆன்சர்லாம் என்னது? ஏக் வாக்கியமே உத்தர் தீஜியே, ஒரு வரியில் விடையளிக்கவும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இல்லையா? இதில் நீங்கள் ஃபுல் மார்க்கும் வாங்கணும். இப்போ மந்திர் கே பீஜே கியா ஹை, கோவிலுக்கு பின்னால் என்ன இருக்கிறது? மந்திர் கே பீஜே ஏக் தாலாப் ஹை, கோவிலுக்கு பின்னால் ஒரு குளம் இருக்கிறது. ரேல்காடிக்கு ஆகே கியா ஹை, ட்ரெயினுக்கு முன்னாடி என்ன இருக்குது? ரேல்காடிக்கு ஆகே என்ஜின் ஹை, ட்ரெயின் முன்னாடி ஆகேனா முன்னாடி என்ஜின் இருக்கிறது. கியா ஆப் சக்கர் கே பினா காஃபி பீத்தே ஹை, நீங்கள் சர்க்கரை இல்லாமல் காஃபி குடிப்பீர்களா? நஹி மைம் சக்கர் கே பினா காஃபி நஹி பீத்தா, நான் சர்க்கரை இல்லாமல் காஃபி குடிக்க மாட்டேன். இது இந்த பார்ட் கியாரக்லேருந்து நம்ம படிக்கிறோம். இப்போ அடுத்த லெசனுக்கு போவோம். இப்போ பாருங்கள், ஆஜி கவுன்சா தின்கை, இன்று என்ன கிழமை? ஆஜி சனிவார்கை, இன்று சனிக்கிழமை. கல் கவுன்சா தின்கை, நாளை என்ன கிழமை? கல் ஈத்வார்கை, நாளை ஞாயிற்றுக்கிழமை. சாம்கோ தும் கியா கரோகே, மாலையில் நீ என்ன செய்வாய்? சாம்கோ மை மந்திர் ஜாவுங்கா, நான் மாலையில் கோயிலுக்கு செல்வேன். இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும். ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? படிச்சிங்க. இப்போ அடுத்த லெசன் பார்ப்போம். கல் அசோக் கஹாங் ஜாயேகா, அசோக் நாளை எங்கே செல்கிறான்? கல் அசோக் சென்னை ஜாயேகா, அவன் என்ன பண்ணுறான்? நாளைக்கு சென்னை செல்கிறான். காடி கித்தனே பஜே சுடுத்தி ஹை, வண்டி எத்தனை மணிக்கு புறப்படுகிறது? காடி 6:30 பஜே சுடுத்தி ஹை, வண்டி 6:30 மணிக்கு புறப்படுகிறது. அசோக் கப் சென்னை சே வாபஸ் ஆயேகா, அசோக் சென்னையிலிருந்து எப்பொழுது வருகிறான்? அசோக் புத்வார் சபேரே சென்னை சே வாபஸ் ஆயேகா, அசோக் புதன்கிழமை காலை சென்னையிலிருந்து வருகிறான். இந்த படிச்சுக்கணும். இப்போ அடுத்த லெசன் பார்ப்போம். இப்போ இந்த லெசன் பாருங்கள். ஏகு காடி கஹாங் ஜாயேகி, இந்த வண்டி எங்கே செல்கிறது? ஏகு காடி மதுரை ஜாயேகி, இந்த வண்டி மதுரை செல்கிறது. ஏகு காடி கப் ஜுடேகி, இந்த வண்டி எப்பொழுது புறப்படுகிறது? ஏகு காடி ராத்துக்கோ 8 பஜே சுடேகி, இந்த வண்டி இரவு 8 மணிக்கு புறப்படுகிறது. கொடைக்கானல் மேம் ஹம் கியா தேக்கேங்கே, நம்ம கொடைக்கானலில் என்ன பார்க்க போகிறோம்? கொடைக்கானல் மேம் ஹம் வேதசாலா தேக்கேங்கே, அங்கே ஒரு விண்வெளி ஆய்வுக்கூடம் இருக்குது, அதை நாம் பார்க்க போகிறோம். புரியுதா? இந்த கொஸ்டினை படிச்சிங்க. ஓகே. இப்போ இந்த லெசன் கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள். இஸ் கர் மேம் கித்தனை கம்ரே ஹை, இந்த வீட்டில் எத்தனை அறைகள் இருக்கின்றன? இஸ் கர் மேம் 6 கம்ரே ஹை, இந்த வீட்டில் 6 அறைகள் இருக்கின்றன. அறைனா என்ன? ரூமு. 6 ரூமு இருக்கிறது. ஆப்கே கர்கே பீஜே கியா ஹை, தங்கள் வீட்டிற்கு பின்னால் என்ன இருக்கிறது? ஹமாரே கர்கே பீஜே ஏக் சுந்தர் பகீச்சா ஹை, எங்கள் வீட்டிற்கு பின்னால் ஏக் சுந்தர் பகீச்சா, ஒரு அழகான தோட்டம் இருக்கிறது. மோகன் தும்கோ கவுன் ஹிந்தி சிக்காத்தே ஹை, மோகன் உனக்கு யார் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கிறார்கள்? முஜே மாஸ்டர் ராஜன் ஹிந்தி சிக்காத்தே ஹை, எனக்கு மாஸ்டர் ராஜன் ஹிந்தி கற்றுக் கொடுக்கிறார்கள். இங்கே அடுத்த லெசன் பார்ப்போம். ராம் ரோஜ் சபேரே கித்தனை பஜே உடாத்தா ஹை, ராமன் காலையில் தினந்தோறும், ரோஜ்னா தினந்தோறும், காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறான்? ராம் ரோஜ் சபேரே 6 பஜே உடுத்தா ஹை, ராம் தினந்தோறும் காலை 6 மணிக்கு எழுந்திருக்கிறான். ராம் கித்தனை பஜே கர் வாபஸ் ஆத்தா ஹை, ராம் எத்தனை மணிக்கு வீட்டிற்கு திரும்பி வருகிறான்? ராம் 5 பஜே கர் வாபஸ் ஆத்தா ஹை, ராம் 5 மணிக்கு வீட்டிற்கு வாபஸ் ஆத்தா ஹை, திரும்பி வருகிறான். ராம் கைசா லடுக்கா ஹை, ராமன் எப்படிப்பட்ட பையன்? ராம் அச்சா லடுக்கா ஹை, ராமன் நல்ல பையன். இப்போ அடுத்த லெசன் பார்ப்போம். கல் கவுன்சா தின்தா, நேற்று என்ன கிழமை? கல் ஈத்வார் தா, நேற்று ஞாயிற்றுக்கிழமை. தோஸ்துக்கே கர்மேம் கியா தா, நண்பன் வீட்டில் என்ன? தோஸ்துக்கே கர்மேம் சாதி தி, நண்பன் வீட்டில் திருமணம். ஹிந்தி நாடக் கைசாதா,
ஹிந்தி நாடகம் எப்படி இருந்தது? ஹிந்தி நாடக் பகுத் அச்சாதா. ஹிந்தி நாடகம் மிகவும் நன்றாக இருந்தது. தும் கஹாங் ரகுத்தே ஹோ. நீ எங்கே வசிக்கிறாய்? மைம் நெஹ்ரு நகர் மேம் ரகுத்தாகும். நான் நேரு நகரில் வசிக்கிறேன். தும்ஹாரே பிதாஜி கா நாம் கியா ஹை. உன்னுடைய அப்பா பெயர் என்ன? மேரே பிதாஜி கா நாம் நாராயண் ஹை. என்னுடைய அப்பா பெயர் நாராயணன். தும்ஹாரே பிதாஜி கஹாங் காம் கர்த்தே ஹை. உன்னுடைய அப்பா எங்கே வேலை செய்கிறார்? மேரே பிதாஜி டாக்டர் மேம் காம் கர்த்தே ஹை. என்னுடைய அப்பா போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறார். இப்போ இதெல்லாம் நீங்கள் படிச்சீங்க. இப்போ 20 லெசன் அந்த போதினியில் 20 லெசன் கொஸ்டின் ஆன்சரையும் படிச்சிட்டோம் இல்லையா? இது எல்லாம் ஒன் வேர்டு கொஸ்டின் நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கணும். ஓகே, வாழ்த்துகள். வாழ்க வளமுடன்.